ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ வந்து சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு சூப்பரான ஒரு முருங்கைக்காய் கிரேவி தான் பண்ண போகிறோம். முருங்கைக்காய் பாயான்னு கூட சொல்லலாம். டேஸ்ட் வந்து பாயா மாதிரியே இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் இப்போ ஒரு ஸ்பூன் சோம்பு, சீரகம், மிளகு, கசகசா வச்சுருக்கேன். அதில் ஒரு சின்னதாக தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இடித்து சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு. நல்லா வதங்கினோடனே ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கீறி போட்டுக்கலாம். இந்தளவுக்கு நல்லா வதங்கினோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் நல்லா ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மிக்ஸி ஜார் அலசி நான் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். இதில் 2 தக்காளி, பழமாக இருக்க தக்காளி சேர்த்து கட் பண்ணி அரைச்சி ஊற்றிக்கலாம். இந்தளவுக்கு தக்காளியும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொத்தமல்லியை கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து நம்ம ஒரு விசில் வச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாகிற கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். ஒரு விசில் வச்சு மூடி எடுத்துக்கலாம். விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய முருங்கைக்காய் பாயா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து வெரைட்டி ரைஸு கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், கலர் எப்படி இருக்குது பாருங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.